ஒரு மனிதர் துன்பப்படுறாருன்னா ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா அந்த துன்பத்தை கையேன்னு சொல்லுவார், கர்மாவை நீ துன்பப்படாத, ஏன்னா நீ ஞானி கிடையாது. ஆனா ஒரு நல்ல தியானம் பண்றவன்ட்ட குருநாதர் கையேந்த மாட்டாரு. சூட்சுமவாசிகள் வீடு வரைக்கும் வருவான், வந்து சில விஷயத்த கொடுக்க வேண்டியவன் பண்ற வேலைகளை பார்த்துட்டு கொடுக்காம திரும்பி போயிடுவான். இதெல்லாம் நடக்கும். தியானம் பண்ற அத்தனை பேத்துக்குள்ளயும் தியானத்துல உயர்ந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையும் நம்ப கூடாது, உங்களை தான் நம்பணும். ரகசியம்லாம் சொல்ல மாட்டாங்க, ரகசியத்தை அதை ஒரு விஷயம் பொக்கிஷ மாதிரி சில இடங்கள்ல உணர்த்துவாங்க. எல்லாராலையும் படிச்சு பெரிய பெரிய தியானத்துல இருந்தா கூட சில வடிவத்தை உணர முடியாது. இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உணர்ந்து கண்டுபிடிக்கிற விஷயம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ உணர்ந்து கண்டுபிடிக்க முடியாதனாலதான் இந்தியாவில் நான் சொல்ல வந்ததுதான் 18 படியில ஒவ்வொரு படியிலையும் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பேத்தையுமே ஒரே பேட்டர்ல தான் நம்ம பார்க்கிறோம், ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் அணுகிறோம். அப்ப ஒரே மாதிரி அணுகிறதுக்கு காரணம் நம்மளால உணர முடியாது. இவ்வளவுதான் அதுக்கான அடிப்படை காரணம். அப்ப அடிப்படை காரணங்கள் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கு. நாம எப்பயுமே நம்மளை சூட்சமமா வழிநடத்துறவரை நம்பி நாம அமர்ந்திருக்கணும். அப்ப நேர் எதிரான ஒரு எண்ணங்களையும் ஒரு கருத்துக்களையும் நம்ம விதைக்க கூடாது. அப்ப நம்மளை வழி நடத்துறவரு நமக்கு சூட்சமத்துல இந்த தியானத்தை பிரபஞ்சம் வர வச்சிருக்குன்னா அது ஒரு வேலை பண்ணும், அந்த வேலை வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். அப்ப நீங்க என்ன மாதிரி ஆளை கூட நீங்க இப்படி இருங்க தம்பி, அப்படி போங்க தம்பி அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்க நினைக்கலாம். எனக்குள்ள இருந்து அந்த உள் உணர்வு வந்தாதான் நான் சொல்வேன். அந்த உள் உணர்வு எனக்குள்ள இருந்து வரலன்னா நீங்க காத்திருங்கன்ட்டு போவோம். இப்ப இதுதான் உண்மையான விஷயம். அப்ப எனக்கு பல்வேறுபட்ட சூழல்கள்ல இது மாதிரி ஒரு சூழல் நடக்கும்போது அப்ப அந்த உள் உணர்வு என்ன சொன்னுச்சுன்னா, ஊரையோ மற்றவரையோ நம்பாத, என்னை நம்பி மௌனமா இரு, அவ்வளவுதான். அப்ப எனக்கு 6 தலைக்கு மேல ஓடுச்சு, வெள்ளம் ஓடுச்சு, துன்பம் ஓடுச்சு. ஆனா மீண்டும் மீண்டும் வந்து சொன்னுச்சு, 6ஐ அடைக்க மாட்டேன், வெள்ளத்தை அடைக்க மாட்டேன், துன்பத்தை அடைக்க மாட்டேன், ஆனா தியானத்தையும் அடைக்க மாட்டேன். எல்லாம் ஓடுற மாதிரி தியானமும் ஓடும், நீ இப்படித்தான் போகணும். 6 அந்த வெள்ளம் அந்த துன்பம் எல்லாம் உன் முன் ஜென்மத்தோட கர்ம வினை, அதெல்லாம் கழிக்கணும். அப்ப ஒரு பக்கம் கழிக்கணும், இன்னொரு பக்கம் கடக்கணும். ஒரு பக்கம் 6 அடிக்கணும், இன்னொரு பக்கம் நீ காப்பாற்றணும். அப்ப 6 அடிக்கும், நம்மளை இழுத்துக்கிட்டு போவோம், கரை ஒதுங்கி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி 6 வந்து அடிக்கும், திருப்பி கரை ஒதுங்கணும், தியானம் பண்ணணும். அப்ப நமக்கு என்னன்னா, அந்த முப்பிறப்போட உள்வினையில யாரோ எந்த வடிவத்திலேயோ ஒரு கொசு வந்து நம்ம தியானத்தை கலைச்சிடும். அதுவும் ஒரு உயிர் தான். ஒரு ஈ வந்து நம்ம தியானத்தை கலைச்சிடும். ஒரு பள்ளி வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை கொடுத்துடும். அப்ப வாழ்க்கையில எல்லா வடிவத்துக்குள்ளயும் ஒரு சூட்சமத்துல இருக்கிற ஒரு காரண காரியம் இல்லாம நம்மள ஒரு இடத்துல குழப்பறதோ கஷ்டப்படுறதோ அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த இடத்துக்குள்ள நீ எப்படி கடக்க போகிறாய். இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நாளைக்கு உங்களுக்கு இதுதான் அனுபவம். இப்ப நீங்க வெளியில இருக்கிற யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த செயல் இருக்குல்ல, அதை நம்புங்க. இது ரெண்டும் உங்களை, அதுதான் வந்துச்சு, அதுதான் ஒரு வேலையை பண்ணுது, அதுவே அதுக்கான பணியை அது பார்த்துக்கும். அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம வெளியில மற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டோம்னா, ஒரு உயர்ந்த முனிவனோட விஷயத்த போய் இங்க இருக்கிற மனிதர்கிட்ட போய் கேட்டு நீங்க தெரிஞ்சிருவீங்களா? சொல்லுங்க. ஒரு உயர்ந்த ஒரு முனிவர் வந்து உங்களை வழி நடத்துறாருன்னு வச்சுங்க. ஒரு முனிவருடைய விஷயத்த போய் நான் ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனா தியானம் பண்ணிக்கிட்டே வர்றேன், நான் போய் அந்த முனிவர் தியானத்துக்கு ஒரு விளக்குறை கொடுத்துட முடியுமா? இல்ல உங்களுக்கு நான் டிஸ்கஷன் பண்ணிட முடியும்? பண்ண முடியாதுங்க. அப்ப நாம எப்பயுமே சில விஷயத்த காத்திருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியாவுல எல்லா வரலாறுகளையும் எடுத்து படிங்க, எல்லா குருநாருக்கும் தியானத்துல ஒரு சோதனை வரும். தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் சோதனை வரும். அந்த சோதனைகள்லாம் அவன் அந்த இடத்துல காத்திருக்கணும், அடுத்தது கடந்து போகணும். அப்பதான் அதுக்குள்ள பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நம்ம சிக்காகோக்கு விவேகானந்தர் உள்ள போகணும், போறத அந்த அட்ரஸையோ அதையோ தொலைச்சிட்டாரு. அங்க தங்கறதுக்கு கூட இடம் கிடையாது. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி ரோட்ல அலைகிறார் விவேகானந்தர்.
சிகாகோவில் போய் அந்த உரை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் ஸ்டார் ஆயிட்டாரு. அப்ப அந்த ஸ்டார் ஆக போறவரு 2 நாளைக்கு முன்னாடி பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறாரு. அப்ப காளி அவருக்கு உயர்ந்த கூட இருக்கிறாங்க, உயர்ந்த செயல் ராமகிருஷ்ணர் கூட இருக்கிறாரு, உயர்ந்த செயல் சாரதா கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் ஏன் 2 நாள் ரோட்ல நிக்கிறாரு? அதுதான் சூழல். அப்ப காளி ராமகிருஷ்ணர் சாரதாவை என்ன சொல்லுதுன்னா, ரோட்ல நிக்கிறது தான் நமக்கு சிறந்தது, அதுல ஒரு படிப்பினை இருக்கு. அப்ப நாளை நீ ஸ்டார், அதுக்கப்புறம் உனக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது, அதனால இன்றைய உனக்கு நான் துன்பத்தை கொடுத்துட்றேன், இதையும் கழிச்சிரு. அமெரிக்காவுக்குள்ள வரணும், நீ துன்பம் பெறணும், துன்பம் பெற்று நீ யாருன்னு வெளியில தெரியணும். அப்ப உயர்ந்த தியானம் வந்துச்சுன்னா பெரும் துன்பத்தை நாம் கடக்கணும். அந்த துன்பத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டு கடந்தாதான் ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற முடியும். புரியுதுங்களா? ஒரு மனிதர் துன்பம் பெறாருன்னா, ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா அந்த துன்பத்தை கையேந்திடுவார், கர்மாவை. நீ துன்பப்படாத, ஏன்னா நீ ஞானி கிடையாது. இங்க இருக்கிற நிறைய மனிதர்கள் துன்பப்படுவாங்க. அப்ப ஞானி என்ன பண்ணுவார்னா, உன்னால தாங்க முடியாது, நான் ஆல்ரெடி அடிப்பட்டாலு, நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் 10% என்கிட்ட கொடுத்துரு, நீ இப்படியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. ஆனா ஒரு நல்ல தியானம் பண்றவன்ட்ட குருநாதர் கையேந்த மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உயர்ந்த தியானம் பண்றவனோட கர்ம வினையை ஒரு குரு வாங்கவே மாட்டாரு. அத கழிச்சாதான் ஞானம். இங்க இருக்கிற மனிதர்களுடைய கர்மாவை நான் வாங்குவேன், தியானம் பண்றவங்களோட கர்மாவை வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டான்னா, அவன் ஞானியாக முடியாது. கர்மாவை வாங்கிட்டானா அவனுடைய அது என்ன பண்ணுன்னா, அடுத்த பிறப்பு வரும், அதை கழிக்கணும். அவன் பிறப்புக்குள்ள மாட்டிக்குவான். அப்ப விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்து படிங்க, எல்லா பேரும் அப்படி ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எப்ப அனுபவிச்சாங்க? நல்ல ஞானம் பெற்றதுக்கு அப்புறம், நல்ல பெரிய ஒரு செயல்ல இருக்கும்போது அனுபவிச்சாங்க. அப்ப அது எல்லாமே உள்வினை. அந்த வினையை அனுபவிச்சு முடிச்சாதான் அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா, தியானத்துல இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னா, அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடையூறு, அந்த இடையூறுகளை சரி செஞ்சுட்டு மேல போகணும். அது வரும், உயர்ந்த தியானம் வரும், கூடவே 2-3 பேய்கள் வரும், அதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு தான் போகணும். இப்ப அதுதான் விஷயம். அதனால அந்த இடத்துல குழம்பிக்காதீங்க. எந்த சூழல்லையும் உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க என்ன தியானம் பண்றீங்க, என்ன மாதிரி வளர்றீங்க. ஆசை இல்லைன்னு அவர் சொல்லலாம், ஆசை கூட படலாம். அதெல்லாம் ஒரு ஸ்டெபிலைசர் பண்றது, ஸ்டடி பண்றது. யார் ஸ்டடி பண்ணணும்னா, தன்னை தானே ஸ்டடி பண்ணிக்கணும். ஒரு உயர்ந்த தியானம் வர்றது முக்கியம் இல்லை, தான் ஸ்டடியா மாறணும், இன்னும் மாறணும். அப்ப உயர்ந்த குரு ஒரு தியானம் பண்றாருன்னா அவரை 2 குரு கண்காணிப்பாங்க. அப்ப ஒரு குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் பேசுறான், ஏதாவது ஒண்ணு பண்றான்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி இவன் வரட்டும், இன்னும் கொஞ்சம் தயாராகணும்னு போயிடுவாரு. இதெல்லாம் உண்மை. சூட்சுமவாசிகள் வீடு வரைக்கும் வருவான், வந்து சில விஷயத்த கொடுக்க வேண்டியவன் பண்ற வேலைகளை பார்த்துட்டு கொடுக்காம திரும்பி போயிடுவான். இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப அவன் சொல்லுவான், பல பிறப்புகள்ல அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நானே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், வந்து வாங்கிக்கவே மாட்டான். நான் கொடுக்க போறேன், எப்பயாவது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிடுறான், அதை திருப்பி நானே வச்சுக்கிறேங்கிற இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தியானம் பண்ற அத்தனை பேத்துக்குள்ளேயும் தியானத்துல உயர்ந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையும் நம்பக்கூடாது, உங்களை தான் நம்பணும். உங்களை மட்டும்தான் நம்பணும். உங்களுக்குள்ள இருக்கிற அலைவரிசையை நம்பணும். நான் சொல்லி கொடுத்துருக்கிறதே தான். உங்களுக்கு முதல் குரு உங்களுக்குள்ள இருக்கிற தியானம் தான், நாம இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற காற்று தான். அதுதான் குரு. அதுதான் உங்களை ஒரு இடத்துக்கு போக வைக்குது, உங்களை தியானம் பண்ண வைக்குது, உங்களை வளர வைக்குது. அப்ப முதன்மையான குரு உங்களுக்குள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். நாங்க வெளியில இருந்து உங்களுக்கு சும்மா ஒரு பாதை காட்டுறோம், ஒரு லைட்டு வச்சோம், கல்லு குத்திர போது இங்கிட்டு வாங்க அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு காட்பாதரா இருக்கிறது யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற காற்று தான். அதனால உங்களை நீங்க நம்புங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தியானத்தை நீங்க நம்புங்க. அதுல இருந்து அந்த ஒரு குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள நீங்க உங்களையே சின்ன சின்ன தவறு கூட பண்ணிக்காம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்காங்க. தியானம் பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்திக்க. தவறுங்கிறது என்னன்னா, உங்களுடைய தியானத்தை பிறர்கிட்ட விவாதிக்கிறதே தவறு தான்.
யாருமே அறிய முடியாதுப்பா தன்னுடைய தியானத்தை. எனக்குள்ள இருக்கிற தியானத்தை ஒரு 2 பேர் உட்காந்து அறிஞ்சிருவாங்களா? அறிவாங்க. என்ன அறிவாங்க? அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு அறிவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அறிய முடியாது இல்ல. நான் இந்தியாவில் முதல் சுற்றுப்பயணம் போனேன். கோயில்ல இருக்கிறத 10% அறிஞ்சேன். அடுத்த சுற்றுப்பயணம் போனேன், 25% அறிஞ்சேன். அடுத்த சுற்றுப்பயணம் போனேன், 50% அறிஞ்சேன். அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? என்னுடைய வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தான் அந்த இடத்தை என்னால உணர முடியும். அப்ப நான் 10% உணரும் போது என்ன நினைச்சேன்? நான் தான் இந்தியாவிலே பெரிய குருன்னு நினைச்சேன். அடுத்த ரவுண்டு போகும்போது என்ன நினைச்சேன்? 20% வரும்போது ஆகா அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது தான் எனக்கு தெரியுது, பயம் வந்துச்சு. அப்ப 10% வளர்ந்த போதே நம்ம பெரிய குருன்னு சொன்னோமே, அப்ப எப்படி அவசரப்பட்டிருக்கிறோம்? அப்ப உடனடியாக ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பையும் நம்மளால உணர முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு காட்டும், அடுத்தது அதோடைய முழுமையான தன்மையை காட்டி கொடுக்காது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல படிப்பினை வச்சுக்கோங்க. முதலில் மாணிக்கவாசகரை சிவன் பார்த்தார். அடுத்தது என்ன பண்ணாரு? குதிரை கழுதன் கதையெல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கா? அது முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன இருக்கு? நரிகிரின்னு அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கா? அடுத்த திருவாசகம்லாம் எழுதினாரா? கடைசியில அவரு நீ சொல்ல நான் எழுதுறேன்னு எழுதினாரா? கடைசியில மாணிக்கவாசகர் என்னாரு? வான் கலந்தார். அப்ப எப்ப பார்த்தப்பே கலக்கல, அப்ப எப்ப கலக்குறாரு? அப்ப வான் கலக்கக்கூடியவரை ஒருத்தரை பார்த்துட்டாரு, ஏன் அன்னைக்கே கலக்கலாமே? அப்ப அந்த வானை கலக்க வச்சுட்டு அந்த கதையில என்ன சொல்லியிருக்கிறாங்க? நரி, குதிரை, ராஜா மணல்ல எல்லாம் நிக்க வைக்கிறான். அப்ப சிவபெருமான் தொட்ட ஒரு பையனை ஆத்து மணல்ல போய் நிக்க வைக்கலாமா? அப்ப அந்த தண்டனையை சிவபெருமான் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அப்ப ஒரு தியானம் பண்றவனுக்கு அந்த துன்பத்தை அவருக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் ஒரு தடுக்கல? அப்புறம் அடுத்ததான் தடுக்க வர்றாரு. அப்ப என்னன்னா, மாணிக்கவாசகா, இது கர்ம வினை, இதை கடக்கணும், இத நீ அனுபவித்து தான் வரணும். எப்ப? சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் தான் மாணிக்கவாசகனுக்கு துன்பமே வந்துச்சு. சிவபெருமான் வர்றதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகன் ஒரு ராஜாவிட்ட மந்திரி ஜாலியா இருக்காப்புல. அப்ப சிவன் தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் துணியை பிடிக்கிட்டு ஓடிவாங்க, கொய்யாப்பழத்தை பிடிக்கிட்டு ஓடிவாங்க, தட்டை பிடிக்கிட்டு ஓடிவாங்க, அப்ப வேலையை பிடிக்கிட்டு ஓடிவாங்க. அப்புறம் ஒரே இருட்டா இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம நினைப்போம், பக்தியில பட்டையை அடிச்சுட்டு இருக்கும்போது செம்மையா இருந்தோம். எப்ப சிவா 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 அப்படி இப்படி காவி கீவின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரே ட்ரை ஆயிடுச்சு. லைஃப் பாலைவனம் மாதிரி ஆயிப்போச்சு. பேசாமையே இந்த கோயில்ல தேங்காய் மூடியை தூக்கிக்கிட்டு, தேங்காவை தூக்கிட்டு, பூவை தூக்கிக்கிட்டு உருவ வழிபாட்டிலே இருந்திருக்கலாமே. தேவையில்லாம இந்த தியானங்கினோம் குதிச்சிட்டோமோ, தவறான முடிவு எடுத்துட்டோமோலாம் தோணும். புரியுதுங்களா? அதெல்லாம் எதுக்குன்னா, அப்பயே சொல்லுவார், தம்பிங்கவா, ஒரு பெஸ்ட் விஷயம், கருமாவை கழிக்கணும்னா தியானம் பண்ணு, கருமாவை சேர்க்கணும்னா என்னை கும்பிட்டுக்க. புரியா? என்னை கும்பிட்டுக்க, கருமாவெல்லாம் கழிக்க வேண்டாம், அப்படியே சேர்ந்துக்கிட்டே கிடக்கும். அதுக்குள்ள நீ உழுவு, அது உனக்குள்ள உழுவட்டும், அப்படியே போயிங்க, ஜாலியா போங்க, கர்மாவும் நீங்களும் ஜாலியா இருங்க. ஆனா தியானம் பண்ணனா மொத்தமா அனுபவிக்கணும். அப்புறம் என்ன, திருப்பூர்ல பனியன் பற்றிலாம் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி சாயத்துல போட்டு வெள்ளாவிய வச்சு டபார் டபார் டபார்னு நாங்க வெளுப்போம். புரியுதா? நீ பல விஷயங்கள்ல துன்பங்களை, துயரங்களை கடக்கணும். அதுதான் பியூரா சுத்தமான பரிசுத்தமான ஆன்மாவா மாத்துறதுங்கிறது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஒரு நாத விந்து, ஒரு சளி மாதிரி, அது வெளிச்சமா மாறணும். சும்மா மாறுமா? எப்படி மாறும்? அருணகிரி நேரம் சளியை வச்சு வெளிச்சமா மாறுன்னு சொன்னாரே என்ன? அப்ப எவ்வளவு பெரிய, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராசஸ், எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்ப இங்க எல்லா பேருமே உங்களுடைய உருவ வழிபாட்டுல இருக்கும்போது துன்பம் ஒரு 20% தான். ஆனா டீப்பர் தியானம்னா 80% மாறும். ஏன்னா அங்க துன்பம் இல்லை, நீங்க செஞ்ச பாவத்தை நீங்களே சரி செய்யறீங்கன்னு அர்த்தம். அப்ப எங்களுக்கெல்லாம் முதல் பணி எது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நீ செய்த தவறை நீயே சரி செய்ய. இப்ப நான் போறேன், சில ஊர்ல என்னை அவமானப்படுத்துறாங்க. அப்ப நான் இவங்கிட்ட கிராஸ் பண்ணும்போது இப்படி பாக்குறேன். அப்ப தியானத்துக்குள்ள இப்படி ஒரு உணர்வு வரும்போது, அது முன் ஜென்மத்துல நீ செய்த பாவம், அதனால உன்னை அவர் அவமானப்படுத்துறாரு, சந்தோஷமாக இன்முகமாக ஏத்துக்கிட்டியா, அங்க போ. இன்னொருத்தர், நீ போன ஜென்மத்துல அவருக்கு சோறு கொடுத்த புண்ணியம், அவர் வாழ்வார், சாமி வாங்க உங்களை பார்க்க சிவன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு, அதையும் பார்த்துக்க. ஆனா 2 பேரையும் நம்பாத, நீ பாட்டுல போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்கா நான் சொல்றேன்.
நான் வந்து ஒரு ஒரு ஆரம்பத்துல கோதுமை அடுத்தது அதை மாவாக்குனாங்க, அடுத்தது அது தண்ணியை ஊற்றி பிறஞ்சிட்டாங்க, அடுத்தது அடுப்புல போட்டு வாட்டினாங்க, அடுத்தது ஒருத்தர் தின்னுட்டான். சின்னவன் சிவபெருமான். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுதான் தியானத்தோடைய அடிப்படை. புரியுதுங்களா? அப்ப நீங்க பார்த்துக்கணும். சாப்பிட்டீங்களா? சரி சரி. அப்ப இதுதான் அடிப்படை, இதுதான் விஷயம். அதனால நீங்க கவலைப்பட்டு ஃபீல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதனால நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்ப வர்றது எல்லாத்தையும் நீங்க கண்காணிச்சு உங்களுக்குள்ள உள்வாங்கி நீங்க பயணிங்க. சரிங்களா? மற்றபடி யாரையும் எதையும் யோசிச்சு ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு டீப்பஸ்ட் டிஸ்கஷன் போகாதீங்க. தியானங்கிறது நம்ம போய் ஒரு மெக்கானிக் கிட்ட வண்டியை பிரித்து கேட்குற மாதிரியோ இல்லை சில விஞ்ஞானிகள்கிட்ட கேட்குற மாதிரிலாம் சில இடத்துல கேட்க முடியாது. குருநாதரே சொல்ல கொடுக்க மாட்டார் சில விஷயத்த. கொஞ்சம் இருப்பாங்க. புரியுங்களா? ரகசியம்லாம் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை அதை ஒரு விஷயம் பொக்கிஷ மாதிரி சில இடங்கள்ல உணர்த்துவாங்க. சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப திரவியம் இருக்கு, அந்த திரவியத்தை உங்க கையில கொடுக்க மாட்டோம். அதை அப்படியே மறைச்சு கிடச்சி அப்படி இப்படி மேட்ச் பண்ணி அப்படி கொடுப்போம். புரியுதுங்களா? அப்படிதான். அதனால நீங்க அதை அவசியம் பார்த்துக்கணும். சரிதானே? தியானம் பண்றவங்க யாருமே தயவு செய்து தன்னை வருத்திக்காதீங்க. புரியுதுங்களா? தன்னை வருத்தாதீங்க. தியானமே பெரிய வருத்துற விஷயம்தான். அப்புறம் நீங்க போட்டு உங்களை வருத்தாதீங்க. புரியுதா? தியானமே வெறும் சட்டியா அடுப்புல வச்சு கொளுத்துறது தான். அப்புறம் நீங்க வேற வருத்துனீங்கன்னா அதுவே நெருப்பு, அப்புறம் திருப்பியும் நெருப்பாகி போயிடும். புரியுதுங்களா? அதனால வருத்தாம தியானத்தை கடங்க. சகிப்புத்தன்மை இருந்தாதான் தியானம் பண்ணவே முடியும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா அழகா நீங்க பாட்டுல ஒரு கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, சக்கரை பொங்கலை வச்சு அந்த சாமிக்கு படைச்சிட்டு ஒடியாந்துருங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். சரிதானே?